எல்லா புகழும் இறைவனுக்கே. அஸ்ஸலாமு அலைக்கும். நான் சுல்தானா பர்வீன். அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ். நாம் எல்லோரும் ரமலான் மாதத்தினுடைய நோன்பை நோற்றவர்களாக இருக்கிறோம். நீங்களும் நானும் செய்யக்கூடிய நல்ல அமல்களை எல்லாம் வல்ல அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு அதற்கான முழு பலனையும் முழு கூலியையும் அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். திருக்குரான்ல 2வது அத்தியாயம் 261வது வசனம் 1000 முறை சொன்னாலும் ஈடாகாது. அதை நமக்கு தினமுமே அதை ரீகால் பண்ணிட்டே இருக்கணும். அல்லாஹ் தஆலா திருக்குரானிலே கூறுகிறார், அல்லாஹ்வினுடைய பாதையிலே பொருள்களை செலவு செய்யக்கூடியவர்களுக்கு உபமானமாக, அந்த பொருளுக்கு உபமானமாக அல்லாஹ் தஆலா நமக்கு எப்படி நன்மையை கொடுக்குறாங்கிறத அல்லாஹ் தஆலா திருக்குரான்ல சொல்றான். அல்லாஹ்வினுடைய பாதையிலே பொருள்களை செலவு செய்யக்கூடியவர்களினுடைய செலவுக்கு உபமானம் ஒரு தானிய மணியை விதைப்பதாகும். அந்த விதையிலிருந்து 7 கதிர்கள் முளைக்கின்றன. ஒவ்வொரு கதிர்களும் 100 தானிய விதைகளை கொடுக்கும். இவ்வாறு தான் நாடியவர்களுக்கு அல்லாஹ் தஆலா நன்மைகளை பன்மடங்காக்கி கொடுக்கிறான். மேலும் இறைவன் யாவற்றையும் நன்கு அறிந்தவனாக இருக்கிறான் என்கிற திருக்குரான் வசனம். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் நமக்கு தெளிவுபடுத்தக்கூடிய விஷயம் இல்லையா? மற்ற எல்லா நல்ல அமல்களுக்குமே ஒரு குறிப்பிட்ட நன்மை அல்லாஹ் தஆலா சொல்றான். 70 ஆண்டு காலம் நீங்க நரக நெருப்பிலிருந்து தள்ளி இருப்பீங்க, இந்த நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு குறிப்பிட்ட விஷயங்கள் அல்லாஹ் தஆலா சொல்றான். தான தர்மம் அப்படின்னு வரும்போது மட்டும் கணக்கே கிடையாது. அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுக்கக்கூடிய நன்மைக்கு கணக்கே இல்லை. விதைகளை அல்லாஹ் தஆலா எடுத்துக்காட்டாக நமக்கு சொல்றான் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு லிமிட்டே கிடையாது. இதை நல்லா தெரிஞ்சவங்க கண்டிப்பாக தான தர்மம் அதிகமாக செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. ஆனால் இந்த விஷயங்களை புரிஞ்சுக்காதவங்க தான் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய செல்வத்தை அப்படியே பிடிச்சி வைப்பாங்க. அல்லாஹ் தஆலா எத்தனை முறை பல்வேறு வகையில் அல்லாஹ் தஆலாவும் அல்லாஹ்வினுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு எச்சரிக்கை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. கொடுத்துருங்க, உங்களுக்கு அல்லாஹ் தஆலா பரக்கத் செஞ்ச, ரஹமத் செஞ்ச அருட்கொடைகளில் இருந்து இல்லாதவங்களுக்கு கொடுங்க. அது நாம மனசு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை, அது உங்களின் மீது கடமை அப்படின்னு அல்லாஹும் அல்லாஹ்வினுடைய தூதரும் நமக்கு வலியுறுத்தி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இதில் அறியாமையில் இருக்கக்கூடியவங்க தான் செய்யாமல் இருப்பாங்க. இதை பற்றி தெரிஞ்சவங்க கண்டிப்பாக அதில் சிறந்தவங்களாக தான் இருப்பாங்க. தான தர்மம் செய்யக்கூடியதில் அவங்க சிறந்தவங்களாக இருப்பாங்க. உமர் ரலியல்லாஹு அவர்கள் கூறியதாக இந்த செய்தியை நூல் தபரானியில் பார்க்கலாம். எனக்கு மட்டும் பிற்காலத்தில் நான் அறிந்த விஷயத்தை முன்கூட்டியே நான் அறிந்திருந்தால், எப்படி சொல்கிறாருன்னு பாருங்க. கலீஃபாவாக உமர் ரலியல்லாஹு அவர்கள் இருந்த பொழுது இதை சொல்றாங்க. பிற்காலத்திலே நான் அறிந்து கொண்ட விஷயத்தை முன்கூட்டியே நான் தெரிந்திருந்தால் செல்வந்தர்களிடத்தில் இருக்கக்கூடிய செல்வத்தை அபகரித்து ஏழைகளுக்கு நான் தானமாக வழங்கியிருப்பேன் அப்படின்னு சொல்றார். அல்லாஹ் அக்பர். அலி ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, செல்வந்தர்களுக்கு அவர்களுடைய செல்வத்தில் இருந்து ஒரு பகுதியை ஏழைகளுக்கு கொடுப்பது அவர்களின் மீது கடமையாக்கப்பட்ட ஒரு விஷயம். ஒரு ஏழை பசியிலும் துன்பத்திலும் ஆடையின்றி இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா அதற்கு காரணம் செல்வந்தர்களினுடைய பாராமுகமே. மறுமையிலே பாராமுகமாக இருந்த செல்வந்தர்களுக்கு தண்டனையை கொடுப்பது அல்லாஹ்வின் மீது கடமை அப்படின்னு அலி ரலியல்லாஹு அவர்கள் கூறியதாக இந்த செய்தியை நம்ம நூல் தபரானில பார்க்கிறோம். கொடுக்காம இருக்கும்போது அவங்களுக்கு தண்டனை கொடுக்கறது அல்லாஹ்வின் மீது கடமை அப்படின்னு சொன்னா, செல்வம் வைத்திருப்பவர்கள் இருந்தும் கொடுக்காம இருக்கிறவங்க தயவு செய்து அந்த நிலையை யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் தஆலா மிக கடுமையாக நமக்கு வான் பண்ணக்கூடிய விஷயம், கொடுத்துருன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அல்லாஹ் அக்பர். நூல் தபரானில இன்னொரு விஷயத்தை பார்க்கலாம். அல்லாஹ்வினுடைய கோபத்தை தணிக்கிறது. நம்ம இல்லாதவங்களுக்கு கொடுக்கிற பொழுது அந்த செல்வத்தை நம்ம கொடுக்கும்போது அல்லாஹ் தஆலாவினுடைய கோப பார்வையிலிருந்து நம்ம மீண்டுறோம். கெட்ட முடிவிலிருந்து உங்களை பாதுகாப்பேன் அப்படின்னு அல்லாஹ் தஆலா நமக்கு வாக்கு கொடுக்குறோம். நம்ம எவ்வளவோ தவறுகள் செய்கிறோம், நமக்கு தெரிஞ்சு செய்கிறோம். சில விஷயங்கள்லாம் நமக்கு தவறுனே தெரியாமல் நடக்கும். எல்லா மார்க்க விவகாரங்களையுமே நம்ம ஒரு வயசுக்குள்ளே நம்ம இருக்கும்போது எல்லா விஷயங்களுமே நமக்கு தெரியாது. பல நேரங்களில் ஒரு வயசு கடந்ததுக்கு பின்னாடி தான் இதெல்லாம் மார்க்கத்தில் அனுமதி இல்லையா, இதெல்லாம் தப்பா அப்படிங்கிறது அந்த வயசெல்லாம் கடந்ததுக்கு பின்னாடி தான் சில பேருக்கு அல்லாஹ் தஆலா அந்த விஷயத்தையே தெரியப்படுத்தும். அப்படிலாம் பார்க்கும்போது தெரிஞ்சும் தெரியாமலும் எவ்வளவோ தவறுகளை நம்ம செய்கிறோம். ஒவ்வொரு தவறுக்கும் அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய தண்டனைகளெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலுமே பயமாக இருக்குது. அப்போ தெரியாமல் செய்யக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் அல்லாஹ் தஆலா ஒரு முடிவு வச்சுருப்பான் இல்லையா? அந்த கெட்ட முடிவிலிருந்தெல்லாம் நம்ம பாதுகாத்துக்கணும்னு சொன்னால் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய செல்வங்களை நம்ம கொடுத்தே தீரணும். நூல் முஸ்லீமில் இந்த செய்தி இருக்கிறது. அல்லாஹ்வினுடைய கோப பார்வையிலிருந்து அல்லாஹ் உங்களை மீட்க செய்கிறான், உங்களுடைய ஆயுளை அதிகப்படுத்துகிறான், கெட்ட முடிவிலிருந்து உங்களை பாதுகாக்கிறான். எல்லாவற்றிற்கும் மேலாக அகங்காரத்திலிருந்தும்
பெருமையிலிருந்தும் அல்லாஹ் தாலா தூரமாக்குகிறான். எப்பொழுது? நம்ம இன்னொருத்தருக்கு தானம் செய்யும்போது. அல்லாஹ்வினுடைய பாதையிலே அல்லாஹ் தாலா கொடுத்த செல்வத்தை இன்னொருவருக்கு கொடுக்கிற பொழுது நல்ல குணத்தையும் அல்லாஹ் தாலா நமக்கு கொடுக்கிறான். அல்லாஹ் அக்பர். அதே போல தபரானில இன்னொரு விஷயத்தை இந்த மார்க்கம் நமக்கு வலியுறுத்தி சொல்லுது. இறைவனினுடைய தரப்பிலிருந்து 2 மலக்குமார்கள் ஒரு நாளும் இறங்காமல் இருப்பதில்லை. அதுல ஒரு வானவர் இறைவனிடத்துல தாராள மனம் கொண்ட அந்த செல்வந்தர்களுக்காக இவ்வாறு பிரார்த்தனை செய்வாராம். இறைவா, இவருடைய நற்கூலியை அதிகப்படுத்தி கொடுப்பாயாக அப்படின்னு சொல்லி. இன்னொரு வானவர் கொடுக்காமல் கஞ்சத்தனமாக இருக்கிறார் இல்லையா, அவர்களுக்காக இவ்வாறு பிரார்த்தனை செய்வார்களாம். இறைவா, கஞ்சத்தனம் மிக்க இவருக்கு அழிவைத்தா அப்படின்னு அவங்க பிரார்த்தனை செய்வாங்க அப்படின்னு இந்த செய்திய நூல் தபரானில பார்க்கிறோம். அல்லாஹ் தாலா மிக கண்டிப்பாக எச்சரிக்கக்கூடிய ஒரு விஷயம், நமக்கு செல்வத்தை கொடுத்து அதை நம்ம கொடுக்காம இருக்கிற பொழுது அல்லாஹ் தாலா உங்களையும் என்னையும் அதிலிருந்து பாதுகாக்கணும். உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் வேணுமா, சதக்கா பண்ணிடுங்க. உங்களுக்கு மன அமைதி வேணுமா, சதக்கா பண்ணிடுங்க. நல்லா தூங்கணுமா, இறைவனுடைய பாதையில் இல்லாதவர்களுக்காக செலவு செய்யுங்க. உங்களுக்கு ஒரு அமைதியான சூழல் வேணுமா, தர்மம் செய்யுங்க. உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா, வாரி வாரி ஏழைகளுக்கு கொடுங்க. எந்த ஒரு நல்ல விஷயத்தை இறைவனிடத்திலிருந்து நீங்கள் எதிர்பார்த்தாலும் முதல்ல நீங்க செய்ய வேண்டியது உங்களிடத்தில் இருக்கக்கூடிய நல்லவற்றை, உங்களுக்கு பிடிச்சமான ஒரு விஷயத்தை அல்லாஹ்வினுடைய பாதையில செலவு செய்யுங்க. அல்லாஹ் தாலா நிச்சயமா அதற்கான கூலியை பன்மடங்காக்கி தருவான். இதுல காம்ப்ரமைஸே பண்ணாதீங்க. அல்லாஹ் தாலா உங்களுக்கும் எனக்கும் அப்படி ஒரு எண்ணத்தை கொடுக்கட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும்.